என்னவென்றால், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள் என்று. இதை வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை போதிக்கிற, வேதத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிற போதகர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். நான் கேட்கிற ஒரு காரியம், பேசிக்கொண்டிருக்கிற எல்லா போதருடைய பிள்ளைகளும் சரியாய்தான் வாழ்கிறார்களா? எந்த குடும்பத்திலும் சண்டை இல்லையா? எந்த குடும்பத்திலும் பிரிவு இல்லையா? எந்த குடும்பத்திலும் அவமானம் இல்லையா? எல்லா குடும்பத்திலும் எல்லா போதருடைய பிள்ளைகளிலும் எல்லா தவறுகளும் நடக்கிறது. நான் ஒன்று உங்களுக்கு கேட்கவா? உங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை ஏன் நீங்கள் யூடியூப்ல போட்டு காட்டலாமே? என்னுடைய மகன் இப்படி செய்து விட்டான், என் மகள் ஓடிவிட்டால். ஏன் செய்யவில்லை? உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய்க என்ற வசனம் இருக்கிறதே. நீங்கள் எப்படி அன்பை பற்றி பிரசங்கிக்க முடியும்? அன்பை பற்றி கர்த்தர் நல்லவர். வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க யூடியூப் சேனலில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 150, 300 இந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜான் ஜபராஜ் அவருடைய வீடியோ பேசும்போது மட்டும் ஒரு 27,000 வியூஸ் போயிருக்கு. நான் சொன்னது ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தா FCT சர்ச் அப்படி போட்டிருந்தாங்க. மேபி சென்னை தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது ஜான் ஜபராஜுக்கு முழு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. நியாயத்தை பேசலை, அநியாயத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லிகிட்ருக்குறோம். முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிஎஸ் தினகர் அங்கிள் மாரி ஊழியம் பண்ண ஜான் ஜபராஜ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எந்த ஊழியரும் குற்றப்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜான் ஜபராஜ் ஐயாவுக்கும் டிஜிஎஸ் அங்கிளுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதாவது என்னென்னா, ஜான் ஜபராஜ் வந்து சினிமா பாட்டை பாடி ஊழியம் பண்ணவர். டிஜிஎஸ் ஐயா வந்து சினிமா பாட்டை பாடலை. சரிங்களா? இதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி குற்றப்படுத்த, டிஜிஎஸ் அங்கிள் ஏன் குற்றப்படுத்துகிறாரு? எல்லாருமே ஒழுங்காக தான் ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அன்பு மகன் ஜான் ஜபராஜ் தான் சினிமா பாட்டை பாடி என்னவளே சொல்லடி சொர்க்கமா நர்க்கமா சொல்லடி உள்ளபடின்னு பாடுறாரு. நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எந்த ஊழியரும் வந்து குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது. சரிங்களா? ஆனால் மீடியாவில் முதல்ல வந்து கொண்டு வந்த இந்த விஷயத்த சொன்னதே ஜான் ஜபராஜ் தான். அதுவும் ஒரு மணி நேரம் ஆடியோ போட்டிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க எத்தனை ஊழியர்கள் வந்து எல்லாம் ஒரு குறை சொல்கிறீங்க. குறை சொல்லுவாங்க தான். நீங்கள் குறையாக நடந்தால் குறை சொல்லுவாங்க. சினிமா பாட்டை பாடி ஸ்டேஜில் யார் நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா? சினிமா பாட்டை ஆதரிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, உலகத்தோடு ஒத்த விஷம் தரிக்காதிருங்கன்னு சொல்லுது. அப்போ உங்களோட ஊழியத்தை நீங்கள் அவருக்கு ஆதரவு சொல்கிறீங்கன்னா, அப்போ உங்கள் ஊழியம் எந்த அளவு எப்படி இருக்கும்? ஊழியம் உங்கள் விசுவாசிங்க எப்படி இருப்பாங்கன்றது இதுலேருந்தே தெரியுது. சும்மா வந்து புது சுடிதார் போட்டுக்கிட்டு நானும் பேசணும்னா கண்டென்ட் பேச்சு பேசக்கூடாது. ஒழுங்காக நியாயமாக பேசணும். என் அன்பு மகன் வந்து சினிமா பாட்டை பாடிட்டு இருக்கலாம். அதை கேட்க உங்களுக்கு நாதி இல்லை. நீங்கள் வந்துட்டு டிஜிஎஸ் அங்கிளுக்கு அவனுக்கும் முடிச்சு போட்டுட்ருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் கிடையாதா? யோசிக்கணும்ல. எப்படி எல்லா ஊழியரும் வந்து ஏன் நீங்கள் வந்து அவன் மேலே குறை சொல்கிறீங்கன்னா, குறை சொல்ல தான் செய்வாங்க. எப்படி குறை சொல்லாமல்? நீ சொல்கிறதெல்லாம் குறை தானே. தான் கட்டின மனைவியை விட்டுட்டு 8 மாதமாக இன்னொரு மனைவியோட வாழ்ந்துட்டுருக்காரு, விவாகரத்து வாங்காமல். சட்டப்படியும் சரி, வேதத்தின்படியும் சரி, விவாகரத்து வாங்காமல் இன்னொரு மனைவியோட வாழ்ந்துட்டுருக்காரு. அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. அந்த பொண்ணு வந்து பாவம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் எவ்வளோ கண்ணீரோடு வாழ்ந்துட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? என் அன்பு மகன் ஜான் ஜபராஜ் என்னோடய மகளை விட்டு 8 மாதம் வந்து இன்னொரு மகளோடு வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்களா? மனசாட்சி வேணாம் உங்களுக்கு? நீங்கள் அவனுக்கே பேசுகிறீங்களே. அந்த மனைவி என்ன வேதனைப்படுவா? ஒவ்வொரு நாளும் அவன் கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருப்பாள் அந்த பொண்ணு, தான் பிள்ளையை பார்த்துக்கிட்டு. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா? நீங்களும் பெண் தானே. அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு? எல்லார் குடும்பத்திலும் சண்டை வரதான் செய்யும், எல்லா குடும்பத்திலும் அக்கிரமம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதை மீடியாவில் கொண்டு வரல யாரும். உங்கள் அன்பு மகன் ஜான் ஜபராஜ் தானே மீடியாவில் கொண்டு வராரு. அவர் தானே ஆடியோ போட்டார், 1 மணி நேரம் ஆடியோ போட்டார். அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல, ஆண்டவரே நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன், ஆண்டவரே இந்த நல்லதெல்லாம் பண்ணேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் குற்றத்தை ஒப்புக்கிறார். அது வந்து போக்சோவை பற்றி நான் பேசலை. தான் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்ந்தால் அவர் ஒத்துக்கிறார் மறைமுகமாக. சரிங்களா? ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அன்பு மகன் தேவராஜ் பரலோகத்தில் அவங்க ஆண்டவர் மடியில் உட்கார நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னா, அப்போ நீங்கள் யார்? நீங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து வந்துக்கிறீங்களா?
முதல்ல பரலோகத்தில் யார் இருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தில் பிதா, ஆவியானவர், வார்த்தை. இது 3 தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் போய் சொல்லியிருக்கு. நமக்கு வந்து ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுறார் ஆண்டவர். அது தேவ ராஜ்யமாக இருக்கலாம், பரலோக ராஜ்யமாக இருக்கலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்ற, உங்களுக்காக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்பட்டுக்கிறேன் அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். பண்ணின பின்பு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார். பரலோகத்துக்கு நம்ம போக மாட்டோம். பரலோக ராஜ்யத்துக்கோ தேவ ராஜ்யத்துக்கோ ஒரு பரதேசி அந்த ஒரு இடத்துக்கோ நம்ம கல்லன் போயிருக்கோம். ஒரு வாட் எவர் இட் இஸ், அது கர்த்தராச்சு, அது நம்ம போகிறதாச்சு. நீங்கள் வந்து பரலோகத்தில் அவன் போவான், பரலோகத்தில் உங்களை யார் சொன்னான் பரலோகத்தில் அவன் போவான்னு? அவன் மனம் திரும்பாமல் இருந்தான்னா அவனுக்கு தண்டனை ஜாஸ்தி. நீங்கள் சொல்ல கர்த்தர் மன்னிப்பார், ஆனால் மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் குற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து உங்கள் வயதுக்கு இது வந்து ஒரு கேவலமான ஒரு செயலை நான் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச நிறைய வீடியோ நான் வந்து போட்டு எடிட்லாம் பண்ணி உங்களை பயங்கரமாக கலாய்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் உங்களை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி எனக்கு இப்போ நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் 2 நாளாக. ஆனால் எனக்கு அது போட மனசு வரல. ஏன்னா நீங்களும் தேவ பிள்ளையாக இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது, ஜான் ஜபராஜோடைய அன்பு மகன், நீங்கள் வந்து அம்மாவாக இருக்கிறீங்க. என் மனசு கேட்கல. வேண்டாம், நம்ம நிறைய பேசிடலாம் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். முதல்ல நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ஜான் ஜபராஜ் அம்மான்னு, அன்பு மகன்னு, அந்தமாரி நீங்கள் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே அந்த ஜான் ஜபராஜ் தம்பிக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதுட்டு அவங்க மனைவி ரீமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோனை பட்டு, மகளே அழாதம்மா, கர்த்தரும் கூட இருப்பார், நாங்களாம் ஜெபிக்கிறோம், மறுபடியும் உன் கணவன்கிட்ட வருவான், உன் பிள்ளையை பார்த்துப்பான், உன்னை பார்த்துப்பான்னு சொல்லியிருந்தா நீ ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயின்னு சொல்லலாம். இப்போ இதை சொல்லக்கூட உனக்கு தைரியம் இல்லை, இதை சொல்லக்கூட உனக்கு மனசு வரல. நீ என்ன பேசுகிறன்னா, அவர் வெளியே வந்தால் உன் சபையை கூப்பிட்டு கான்செப்ட் ரெடி பண்ணி காணிக்க வாங்கலான்னு அந்த ஒரு கேவலமான வேலையில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இது உங்களுக்கு வெக்கமாக இல்லை? உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அதான் சொல்கிறேன்னா, ஆவிக்குரிய மூத்த ஊழியர்கள்லாம் மறித்து போனதுனால இன்றைக்கி உங்களை மாரி துக்குலா ஊழியர்கள்லாம் எழும்பி எல்லா பாவத்துக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. சினிமா பாட்டை பாடி ஒரு கான்செப்டுக்கு 45 லட்சம் அவரே சொல்லியிருக்கார், ஜான் ஜபராஜ் 45 லட்சம் காணிக்க வருது. இப்போ இதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, பணத்துக்காக என்ன பண்ணுறீங்க? அவர் ஜான் ஜபராஜ் நல்லவர் வல்லவர். நீங்கள் போக்சோ வழக்கை தள்ளி வைங்க. முதல் வழக்கே நான் சொல்கிறேன், தான் மனைவியை விட்டுட்டு போகிறதுக்கு பேர் வந்து ஊழியக்காரனா? எந்த ஊழியக்காரரும் பொதுவாக யூடியூப்பில் பேச மாட்டாங்க தான் குடும்பத்தை பற்றி. ஆனால் இவர் பேசியிருக்காருல, 1 மணி நேரம் ஆடியோ போட்டிருக்காருல, என்ன நடந்தது இவர் சொல்கிறாருல. சரி, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே, அப்போவே அவர் வந்து என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எத்தனையோ ஒரு அரசியல்வாதிகளுக்கு கேஸ் போடுறாங்க, எத்தனையோ பெண்கள் போகிறாங்க, டக்குன்னு வீடியோவை கூப்பிட்டு இது பொய் வழக்கு, இது என் மேலே எந்த குற்றச்சாட்டப்பட்டிருக்கு அவர் சொல்ல வேண்டியதானே? அதுக்கும் வந்து வழிவாசல் இருக்குல்ல, சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலை? இந்த வழக்கை குறித்து சட்டம் பார்த்துக்கும். நம்ம வந்துட்டு அவருடைய அந்த போக்சோ வழக்கை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அது சட்டத்து கையில் போயாச்சு. சட்டம் தான் அதன் கடமையை செய்யும். எல்லா யூடியூபர்லையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க, என்னையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. எது நியாயமாக பேசுகிறோமோ அதைத்தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் இப்படி அநியாயத்துக்கு துணை போகிறது வந்து உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியத்துக்கு அழகே இல்லை. முதல்ல நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள், அந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஊழியக்காரோட ஒரு நல்ல ஊழியம். ஒரு குடும்பத்தை கட்ட நீங்கள் முற்படுங்க. அந்த குடும்பம் கட்டினா தான் அவன் நல்லா இருக்க முடியும். இப்படியே ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட 8 மாதம் ஒரு குழந்தை கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? இல்லை உங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? என் அன்பு மகன் அப்படி தான் பேசுவீங்களா? இன்னொரு மனைவியோடு போகிறான்னு சொல்லி பேசுவீங்களா? அப்போ வேதத்தின் அடிப்படையில் அவர் சொல்லி என்ன பிரச்சனை? அவர் வந்து என்ன பாட்டு பாரு, அவர் பாட்டு எல்லாமே பாட்டு எழுதலாம் அந்த சரி, இல்லைன்னா வந்துட்டு நல்ல வசனம் சொல்கிறதுனால சரி, அவங்க ஊழியக்காரன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்னு வசனம் இருக்குது. சரிங்களா? தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல உண்மையாக ஊழியம் செய்யுங்க. தேவையில்லாத கண்டென்ட்டுக்காக பேசுங்க. நீங்கள் கண்டென்ட்டுக்காக பேசுனா கூட நியாயமாக நீதியாக பேசுங்க. சரிங்களா? நீங்கள் இப்படி தான் ஆனால் பேசுகிற எல்லாருமே பெண்கள் தான் அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஏன் உங்களுக்கு அந்தமாரி ஒரு கேவலமான ஒரு புத்தி? தான் மனையை விட்டுட்டு போனவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை பார்க்குற மற்ற ஜனங்களும் யோசிச்சு பார்ப்பாங்க. தான் மனையை விட்டுட்டு போயிட்டான், 8 மாதம் போயிட்டான். அந்த 8 மாதம் யாருக்குமே தெரியாது, உலகத்துக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஆடியோ போடுறார். அதில் தான் தெரியுது நம்ம பிரிஞ்சிருந்தோம், 8 மாதம் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு தெரியுது.
அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க? அப்போ எல்லா பெண்களும் ஒரு காது ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். உங்களை மாரி ஆளால் தான் அவன் கெட்டு போகிறான். அவனே திருந்தி வரணும்னு நினச்சா கூட நீங்கள் திருந்த விட மாட்டீங்க உங்களை மாரி ஆட்கள்லாம். சரியா? தயவு செஞ்சு ஜெபிங்க. ஜெபிச்சு அந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு ஜெபிங்க. வசனம் சொல்லுது, சண்டைக்காரியோடு குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டில் மூலையில் இருப்ப நல்லதுன்னு சொல்லு. வீட்டிலே இரு. அவள் சண்டைக்காரி இருந்தாலும் வீட்டு மூலையில் இரு. அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட போய் வாழாதுன்னு சொல்லி வசனம் சொல்லவே இல்லை. அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை. அவர் பண்ணது இந்த விஷயம் தப்பு தான் சொல்ல தைரியம் இல்லை. ஆனால் இந்த ஒரு பையன் மறைக்க இன்னொரு பையன்ற மாரி இந்த டாப்பிக்கை பேசாமல் போக்சோ வழக்கு வந்து சட்டம் பார்த்துக்கும். அது சட்டம் சொல்லும். நீங்களும் நானும் பேச அதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா சட்டம் கையில் போயாச்சு. சட்டம் தான் முடிவு பண்ணும். நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து பேசுவீங்க? நீங்கள் ஆகவே தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு உண்மையாக உத்தமாக ஊழியம் பண்ணுங்க. உங்கள் சபை மக்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயத்தெல்லாம்